தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எது சம்பந்தமா பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அமைச்சர் மாண்புமிகு வன்னியரசு அவர்களுக்கும், பாஜகவை சேர்ந்த எம்எல்ஏ திரு கணேஷ்குமார் அவர்களுக்கும், பாஜக இல்லையா, பாமகவா, ரெண்டும் ஒண்ணு தாண்டா, ஏன்டா நீங்க வேற. சரி விடு, சாரி மக்களே, மன்னிச்சுங்க. பாமக எம்எல்ஏ கணேஷ்குமார் அவர்களுக்கும் ஒரு காரசாரமான விவாதம் போயிருக்கு. அது எது சம்பந்தமா அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதான் மக்களே, நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் பல்வேறு காரசாரமான விவாதங்கள் போயிட்டு இருந்துச்சு. அதுவும் குறிப்பாக தாவேகாவிடம் திமுக அனைதினமும் கேவலப்பட்டு இருக்காங்க. அது ஒரு புறம் இருந்தாலும், மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு அவர்கள் அமித்ஷா மோடி குறித்து, அதாவது இந்த டீலிமிட்டேஷன் பத்தி பேசும்போது மோடி அமித்ஷா பத்தி பேசுறாரு. இதற்கு பாஜகவை சார்ந்த எம்எல்ஏ, சாரி மன்னிச்சுக்கோங்க, பாமகவை சார்ந்த எம்எல்ஏ திரு கணேஷ்குமார் அவர்கள் கடுமையா முட்டு கொடுத்து பேசியிருக்காரு. முதல்ல அந்த வீடியோவை பார்த்துருங்க, அப்புறம் அது குறித்து நம்ம விரிவா பேசுவோம். காங்கிரஸ் ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும்னு பார்லிமெண்ட்ல போராடினாங்க. இப்ப ஏன் நோ டீலிமிட்டேஷன் மாறுறீங்க? நிலைப்பாடையே மாத்துறீங்க. ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும் தான் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலேயே வெளியில போராடினாங்க. இப்ப நோ டீலிமிட்டேஷன் மாத்துறது காங்கிரஸ் கட்சி தான். நிலைப்பாடை மாற்றுவதெல்லாம் இல்லை. தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் வராது. அதையும் தாண்டி ஒண்ணு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் ஒரு உள்துறை அமைச்சர் சொன்னார், அது அஷூரன்ஸ்ல போயிடும். அதை விவாதம் பண்ணுவது என்பது ஒரு அமைச்சருடைய பதிலை விவாதம் செய்வதற்கு சமம். ஒரு நாடாளுமன்ற உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் வராதுன்ற அஷூரன்ஸ் கொடுத்திருக்கிறார். அந்த அஷூரன்ஸ் நம்பிக்கையில தான் நம்ம இருக்க வேணும். மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிய உரையை நான் அப்படியே சொல்றேன். கர்நாடகம், ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு மற்றும் கேரளம் ஆகிய மாநிலங்களின் தற்போதைய மக்களவை இடங்களின் சதவீதம் 23.76% ஆகும். மக்களவை இடங்களை 50% என உயர்த்தி இந்த 5 மாநிலங்களுக்கிடையே பகிர்ந்தால் இடங்களின் சதவீதம் 23.87% என்று அதிகரிக்குமே தவிர குறையாது. அதாவது 543 இடங்களில் தற்போதைய 129 என்ற எண்ணிக்கை 195 என உயரும். அது இந்த மாநில சவுத் மாநிலங்களில் அவர் சொல்றார் உயரும் என உள்துறை அமைச்சர் விளக்கமாக சொன்னார். சரி, இதை இப்படி பேசுறாரு, இது குறித்து அவர் வெளியில என்ன அப்படிங்கறத நான் கடந்த முறை நான் பேசும்போது சொன்னேன். அவர் உள்ள ஒண்ணு பேசுறாரு, வெளியில ஒண்ணு பேசுறாரு. அதுக்கான என்ன இருக்கிற ஆதாரத்தை என்ன இருக்குன்னு நம்ம சொல்றோம். அதுல நீங்க வெளிப்படையா ஒரு முக்கியமான இந்து ஆங்கில நாளிதழுடைய ரெசிடென்ட் எடிட்டர் வர்கீஸ் ஜார்ஜ் எழுதின அந்த கட்டுரை நான் வச்சிருக்கிறேன். அவர் கொண்டு வந்த மசோதாவில் இல்லை என்பதை அவர் சொல்றாரு. அதைத்தான் நாங்க சொல்றோம். மசோதாவில் இல்லாததை அவர் மக்களவையில் பேசுகிறார் என்றால் அதுதான் ஏமாற்று வேலை. அமித்ஷா உள்ள ஒண்ணு பேசுறாரு, மசோதாவில் ஒண்ணு சொல்றாரு அப்படிங்கறத நம்ம இதுல சொல்ல வரோம். ஆதாரத்தோட சொல்றேன். நான் ஆதாரம்லாம் நான் பேசல, இந்த கட்டுரையின் அடிப்படையில் நான் பேசுறேன். நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி நண்பர் என்னன்னா, மருத்துவர் ராமதாஸ் அவர்களை காப்பாற்றுறதை விட மோடி அவர்களை காப்பாற்றுறத நீங்க இருக்கீங்க. இல்ல நீங்க இருங்க. நான் சட்டத்தின் அடிப்படையில் பேசுறேன், மக்களவையில் என்ன பேசுறாங்க அடிப்படையில் பேசுறேன். நீங்க பேசுனது என்னங்கறத நான் சொல்றேன். நான் அவ்வளவுதான். அதான் மக்களே, பாமக மற்றும் பிசிக கடந்த சில வருடங்களாக ஒரு மோதல் போக்கு செயல்பட்டதில்லை. அதாவது அவங்க ஒரு பக்கம் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, இவங்க ஒரு பக்கம் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. தேர்தல் நேரத்தில் ஒரு சில இடங்களில் அன்புமணி விமர்சனம் பண்ணார். ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்போ முழுமையாக அரசியலில் கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எதிரெதிரான துருவங்கள்ல நின்று அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் குறிப்பாக இந்திய அரசியலை நோக்கி விடுதலை சிறுத்தைகள் ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த பட்சத்தில் சட்டமன்றத்தில் இந்த டீலிமிட்டேஷன், அதாவது இந்த தொகுதி மறுவரையறை, இது சம்பந்தமாக மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்கள் பேசும் பொழுது ஒரு சில விஷயங்களை பேசியிருப்பாரு. அந்த வீடியோல பார்த்திருப்பீங்க. இதற்கு யாரு ஏண்டுகிட்டு வர்றாருன்னா, பாமக எம்எல்ஏ ஏண்டுகிட்டு வர்றாரு. அங்க ஒரு பாஜக எம்எல்ஏ இருக்காரு, அவரு கூட பேசாம தான் இருந்திருப்பார் போல இருக்கு. ஆனா இவர் ஏன் இப்படி வர்றாருன்னு தெரியல. சரி மக்களே, இப்ப எதற்காக பாஜகவிற்கு வக்காலத்து வாங்கிட்டு பாமக வராங்கன்னு கேட்டீங்கன்னா, மோடியை காப்பாற்ற. மோடியை ஏன்பா பாமக காப்பாற்றணும்?
பாமகவை வந்து இன்னைக்கு பாஜக காப்பாத்திட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா மோடி காப்பாத்திட்டு இருக்காரு. அது ஒரு சிபிஐ வழக்கு ஒண்ணு இருக்காங்க. அந்த சிபிஐ வழக்குல இருந்து காப்பாத்திக்கிறதுக்காக இன்னைக்கு கட்சியவே போட்டு துவம்சம் பண்ணிட்டு இருக்காரு நம்ம அண்ணன் அன்புமணி அவர்கள். இதை நம்ம சொன்னா ஏத்துக்க மாட்டீங்க, கேட்டா காழ்ப்புணர்ச்சின்வீங்க. ஐயா மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட பேசியிருக்காங்க. அந்த வீடியோவும் போடுறேன், அதையும் பாருங்க. அது குறித்து விரிவா பேசுவோம். பாமக இன்றைக்கு அந்த கட்சியினுடைய இளநிலை செயலாளர் நினைக்கிறவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அவர் மீது சிபிஐ வழக்கு போடப்பட்டு நிலுவையில் இருக்குது. அவர் நம்ம பார்த்து ஊழல் கட்சின்னு சொல்றார். என்ன தகுதி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அதான் இன்றைக்கு அவர் இன்றைக்கு மத்தியில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது இந்திய மெடிக்கல் கவுன்சில் சேர்மன் கேஸ்தன் தேசாய் அவர் அந்த பதவியில் சேர்மனாக இருந்த பொழுது அவர் வீட்டில் ரெய்டு பண்ணாங்க சிபிஐ. எவ்வளவு பணம் எடுத்தாங்க தெரியுமா? 2 லாரி 1600 கோடி. இந்தியாவிலேயே எந்த ஒரு அதிகாரி வீட்டிலும் இல்லாத பணத்தை அதை கண்டுபிடித்து 2 லாரி நிறைய நிரப்புனது. அது மட்டும் இல்ல, 7 டன் தங்கம், 7 டன் தங்கம், ஒரு லாரி நிறைய. ஒரு டன்னுனா 1000 கிலோ, ஒரு கிலோவுக்கு 125 பவுன், ஒரு கிலோவுக்கு 125 பவுன். அப்படின்னா ஒரு டன்னுக்கு எத்தனை பவுன் பார்த்துங்க, 7 டன்னுக்கு எவ்வளவு பார்த்துங்க. ஒரு லாரி நிறைய தங்கம் இன்னைக்கு கொள்ளையடித்து அவருடைய ஆட்சியில் இருக்கிற பொழுது, மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் சுகாதாரத்துறை மந்திரியாக இருக்கும் போது அவருடைய நிர்வாகத்தில் சேர்மனாக இருந்த ஒருவர் இவ்வளவு கொள்ளையடித்து வச்சிருக்காருன்னா இவர் எவ்வளவு கொள்ளையடிச்சு வச்சிருப்பாரு எண்ணி பாருங்க. இணைய மக்களே, அன்புமணி அவர்களுடைய சிபிஐ வழக்கு பத்தி ஐயா எடப்பாடி அவர்கள் தெளிவா பேசிட்டாங்க. நம்மளும் பேசி போர் அடிக்க விரும்பல. எனவே இந்த சிபிஐ வழக்கிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ளத்தான் வலுக்கட்டாயமாக பாஜக கூட்டணியில் வந்து பாமக இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி கூட ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. அதாவது பாமகவை சார்ந்த தொண்டர்கள் 2 பேர் பேசிக்கிட்டது. பாஜகவோடலாம் சேர்ந்து ஓட்டு கேட்டு போட்டா ஏன் ஓட்டு போடுவான் நமக்கு, இந்த கூட்டணியே நமக்கு பிடிக்கல. அதாவது கடந்த பாராளுமன்ற தேர்தல்னு நினைக்கிறேன், பாமகவும் பாஜகவும் கூட்டணியில் அதிமுக வந்து அவங்கள கழட்டி விட்டு அவங்க தேர்தலை சந்திச்சாங்க. அப்போதுதான் இந்த வாய்ஸ் ரெக்கார்டு வெளியில வந்துச்சு. எனவே பாமக பாஜக கூட்டணியை வந்து பாமக தொண்டர்களே வந்து விரும்புவதில்லை. ஆனாலும் ஏன் பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் விரும்புகிறார்னா இந்த வழக்கு தான் காரணம். இந்த வழக்கிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக பாஜகவோடு ஒரு கட்டாய கூட்டணியில் இருக்காங்க. எனவே இதை வந்து மறைப்பதற்கு இன்னைக்கு விசிக மேல வந்து அபாண்டமான பழியை தூக்கி போறாரு நம்ம பாஜக எம்எல்ஏ, மன்னிச்சுங்க பாமக எம்எல்ஏ கணேஷ்குமார் அவர்கள். அதாவது அப்புறம் அவர் இன்னொரு வார்த்தை என்ன சொல்றாருன்னா, கட்சியை காப்பாற்றுவதற்காக நிலைப்பாட்டை மாற்றக்கூடிய ஒரு இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏங்க, கட்சியை காப்பாத்துறது முக்கியமா இல்லையா? உங்களுக்கு வேணா கட்சி முக்கியம் இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு அன்புமணி அவர்கள் தான் முக்கியமா இருக்கலாம். அவரை காப்பாற்றுவதற்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் கஷ்டப்பட்டு பல்வேறு களப்பணிகளை ஆற்றி கிட்டத்தட்ட 5000 கிராமம் என்னமோ போயிருக்கதா சொல்றாங்க. இவ்வளவு கிராமங்கள் போய் ஒரு கட்டி காப்பாற்றிய ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு இயக்கத்தை இன்னைக்கு அன்புமணி என்ற ஒரு நபரின் சுயநலத்திற்காக பாஜகவோடு கூட்டணி வைத்து அதை வந்து சுக்கா உடைச்சிக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு பாமகவை. அது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ஏதோ இல்லாத போல சொல்லலைங்க, களத்துல என்ன இருக்கோ அதை தான் சொல்லிட்டு இருக்கோம். இந்த இப்ப கூட ஒரு எம்எல்ஏ அருள், பாமக எம்எல்ஏ அருள் ஒருத்தர் இருந்தாரு. அவரும் பாத்தீங்கன்னா வேற ஏதோ கட்சியில சேர போறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ என்ஆர் காங்கிரஸோட தலைவராக கூட அறிவிக்க போறதா பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. எனவே இது போன்று இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை கட்டி காத்தவர்கள் வந்து இன்னைக்கு அந்த கட்சியை விட்டு வெளியே போற சூழ்நிலையில தான் இருக்குது. இது எதற்காக? ஒரே காரணம்தான், பாஜகவோடு கூட்டணியில் இருந்ததற்காக. உண்மையிலே பாட்டாளி மக்கள் கட்சி வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கட்சியா இருந்த ஒரு கட்சி தான். ஆனா இன்னைக்கு அந்த கட்சியோட நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. இதற்கு ஒரே காரணம் பாஜகவின் கூட்டணி. இதை நான் மட்டும் சொல்லல, பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த தோழர்களும் இதை ஏத்துக்குவாங்க. ஐயா ராமதாஸ் அவர்களும் இதை தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து அதிமுகவோட போகணும் அப்படிங்கிறதான் ஐயா ராமதாஸ் அவர்களுடைய நோக்கமா இருந்துச்சு. ஆனால் பாமக வந்து பாஜகவோட தான் போகணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடித்தார் நம்ம அண்ணன் அன்புமணி அவர்கள். அதனை தொடர்ந்து கட்சிக்குள் நடந்த பல்வேறு சிக்கல்கள் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதை வந்து நம்ம பேசி சொல்லணும்னு அவசியம் இல்லை. இன்னமும் சோசியல் மீடியாக்கள்ல வீடியோ இருக்கு. ஐயா ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதன் பின்பு பாத்தீங்கன்னா இப்ப சேர்ந்துட்டாங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை, அதை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இவர்கள் வந்து மீண்டும் விசிகாவை வந்து இவர்கள் விமர்சிப்பதற்கான தேவை என்ன? இந்த தேவை எங்கிருந்து பிறக்கிறது?
மீண்டும் பாமகவை வந்து கட்டி எழுப்புவதற்கு, துவண்டு கிடக்கும் பாமகவை தூக்கி நிப்பாட்டுவதற்கு ஒரு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா விசிக எதிர்ப்பு. வழக்கம் போல இவங்க இதை தான் பண்ணுவாங்க. எப்பெல்லாம் தேர்தல் வருதோ, எப்பெல்லாம் இது போன்று பாமக வந்து துவண்டு கிடைக்குதோ, அப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா விசிக எதிர்ப்பு பேசுவாங்க. அப்புறம் இன்னும் ஏதோ ஒரு விஷயத்தை தேடுவாங்களே, அது என்ன விஷயம்? இந்த இடஒதுக்கீடு, வன்னியர்களுக்காக இந்த 10.5 இடஒதுக்கீடு அதையும் வந்து பேசுவாங்க. இது எப்ப பேசுவாங்கன்னா, தேர்தல் வந்தாலும் பாமக எப்போதெல்லாம் வந்து துவண்டு கிடக்குதோ அப்ப தூக்கி நிறுத்துவதற்காக இந்த 2 பிரச்சனையை வந்து கையில் எடுப்பாங்க. எனவே அன்புமணி அவர்களுடைய சுயலாபத்திற்காக இன்னைக்கு அந்த கட்சியை வந்து சின்னாபின்னமா ஆக்கிட்டு இருக்காரு. அது மறுக்க முடியாத உண்மைதான். ஆனால் இன்னைக்கு அவங்க சொல்றாங்க, கட்சியை வந்து காப்பாத்திக்கிறதுக்காக நம்ம நிலைப்பாட்டை மாத்திக்கிறோம் அப்படின்னு. நம்ம எந்த இடத்துலயும் நிலைப்பாட்டை மாத்தலைங்க. அதான் மக்களே, விடுதலை சிறுத்தைகள் வந்து இந்த சனாதன எதிர்ப்பு, இந்த சன் பரிவார் கும்பல்களின் எதிர்ப்பு, RSS மோடி எதிர்ப்பில் வந்து உறுதியா இருக்காங்க. அந்த ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் தமிழக வெற்றி கழகத்தோட இப்ப கூட்டணியில இருக்காங்க. வேற என்ன காரணத்துக்காக இருக்காங்க சொல்லுங்க பாப்போம். வேற என்ன காரணம்? அவருக்கு பணம் தேவையா, இல்ல பதவி தேவையா? அப்படி பணத்துக்கோ பதவிக்கோ அவர் ஆசைப்பட்டிருந்தா பாஜகவோட போய் சேர்ந்திருக்கலாமே. எவ்வளவோ ஆஃபர் பண்ணியிருக்காங்களே. பாஜகவோடு எப்பயோ போயிருப்பார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அதெல்லாம் அவருக்கு தேவையே கிடையாது. அவர்களுக்கு தேவையானது இந்த மண்ணில் சனாதன சக்திகள் கால் ஊன்றி விடக்கூடாது. அவர்களை ஒருபொழுதும் நாம் அனுமதிக்கவே கூடாது. நம்மளுக்குள்ள திராவிட கட்சிகளுக்குள்ள சில பல சண்டைகள் இருந்தாலும் பாஜக இங்க உள்ள வந்துடக்கூடாது. அதில் வந்து விடுதலை சிறுத்தைகள் எப்போதும் உறுதியா இருப்பாங்க. எனவே அதற்காக மட்டும்தான் இன்னைக்கு தாவேகா கூட்டணியில இருக்காங்க. எனவே பாமக எம்எல்ஏ கணேஷ்குமார் அவர்களே, விடுதலை சிறுத்தைகளை வந்து காப்பாற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஏன்னா அது அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய ஒரு கடுமையான உழைப்பாலும், ஒரு யாருமே செய்ய முடியாத ஒரு தியாகம், தன்னுடைய வாழ்நாளையும் தன்னுடைய வாழ்க்கையுமே அர்ப்பணிச்சு இந்த இயக்கத்தை வந்து கட்டி காப்பாத்திருக்காரு. லட்சோப லட்ச சிறுத்தைகளின் உழைப்பும் அதுல இருக்கு. எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து காப்பாற்ற வேண்டும். அதற்காக கொள்கைகள் வந்து சமரசம் செய்து கொண்டு காப்பாற்ற வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இன்னைக்கு இந்த சனாதன எதிர்ப்பில் வந்து உறுதியாக இருக்கக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆரம்ப காலகட்டத்தில் முன்வைத்த முழக்கங்கள் என்பது 5 முழக்கங்கள்: சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், பெண்ணிய விடுதலை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு, பாட்டாளி வர்க்க விடுதலை. இந்த கொள்கையில் வந்து கரெக்டா இன்னைக்கு பயணிச்சிட்டு இருக்காங்க. நம்ம சாதியை ஒழிக்கணும், பெண்ணிய விடுதலை தேவை, இது எல்லாத்துக்கும் என்ன தேவை? அதிகாரம் தேவை. ஏகாதிபத்தியத்தை வந்து நம்ம சும்மா ஏற்ற முடியாது, அரசியல் அதிகாரம் தேவை. பாட்டாளி வர்க்கங்களுடைய விடுதலைக்கும் தமிழ் தேசியத்தை வென்றெடுப்பதற்கும் என்ன தேவை? அரசியல் அதிகாரம் தேவை. எனவே அரசியல் அதிகாரம் நம் கையில் இருந்தால் எதையும் சாதிக்க முடியும். எனவே இந்த 5 கொள்கைகளை முன்வைத்து தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இத்தனை ஆண்டுகள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இனிமேலும் அப்படித்தான் பயணிப்பார்கள். எனவே கொள்கையையும் கோட்பாட்டையும் மாற்றிக்கொண்டு பதவிக்காகவும் பணத்திற்காகவும் இருக்கக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிடையாது. அது தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும். நீங்க எந்த இடத்துல இருந்தீங்க, இப்ப எந்த இடத்துல இருக்கீங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த இடத்துல இருந்துச்சு, இப்ப எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு நல்லாவே புரியும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வளர்ச்சி என்பது அங்குலம் அங்குலமாக வளர்ந்தாலும் அழுத்தம் திருத்தமாக இன்னைக்கு யாராலும் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக, தமிழ்நாட்டினுடைய ஒரு மைய புள்ளியாக இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க. அதற்கு ஒரு முக்கிய காரணம் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொள்கையும், தலைவர் திருமாவர்களுடைய தியாகமும், லட்சோப லட்ச சிறுத்தைகளினுடைய உழைப்பும் தான். எனவே பாமக எம்எல்ஏ கணேஷ்குமார் அவர்களே, தமிழ்நாட்டு மக்கள் வந்து உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்களுக்காக கொஞ்சம் பேசுங்க. மரியாதைக்குரிய சகோதரி சௌமியா அவர்கள் பார்த்தீங்கன்னா அருமையா பேசிட்டு இருக்காங்க. உள்ளபடியே அவர்கள் வந்து பேசக்கூடிய, முன்வைக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்தை வந்து இன்னைக்கு நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அது போன்று மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த பேசுங்க. தேவையில்லாம பாஜகவுக்கு வந்து நம்ம முட்டு கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. நன்றி, வணக்கம்.